கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துதல்கள். நாம் கடைசி காலத்தின் கடைசி நிமிடங்களில் வாழ்கிறோம். பிசாசானவன் தனக்கு கொஞ்ச கால மாத்திரம் உண்டு என்பதை அறிந்து எவனை விழுங்கலாமோ என்று கர்ஜிக்கிற சிங்கத்தைப் போல வகை தேடி சுற்றித் திரிகிறான். இந்த கடைசி நாட்களில் அநேக ஆவிகள் கட்டவிழ்க்கப்பட்டு கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்ட தேவ பிள்ளைகளும் வஞ்சிக்கும்படியாக போராடுகிறது. இவைகள் சபைகளுக்கு மத்தியில், ஊழியக்காரர்களுக்கு மத்தியில் யார் கிறிஸ்துவை உண்மையாக பின்பற்ற வேண்டும் என்கிற ஆசை உடையவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் மத்தியில் அதிகமாக கிரியை செய்கிறது. இப்படிப்பட்ட ஆவிகளில் ஒன்றுதான் வசனத்தை எதிர்க்கிற ஆவி. இந்த வசனத்தை எதிர்க்கிற ஆவி அதிகமாக சபைகளுக்குள், ஊழியக்காரர்களுக்குள் கிரியை செய்யும். சில சபைகளிலே நான் ஊழியத்திற்கு சென்றிருக்கிற பொழுது பிரசங்க வேளையில் இந்த ஆவிகள் அங்குள்ள விசுவாசிகள், ஊழியக்காரர்கள் மூலமாக பலமாக கிரியை செய்கிறதை நான் உணர்ந்திருக்கிறேன். அன்றைக்கு அந்த ஊழியம் ஏதோ தோல்வியில் முடிந்ததைப் போல என்னாலே உணர முடிந்தது. ஏன் இன்றைக்கு இப்படி ஆகிவிட்டதே என்ற சோர்வுற்று தேவனுடைய சமூகத்தில் காத்திருந்த பொழுது தேவன் வெளிப்படுத்தின காரியம்தான் இந்த வசனத்தை எதிர்க்கிற ஆவி. இந்த வசனத்தை எதிர்க்கிற ஆவி ஒரு சபைக்குள்ளாகவோ ஊழியனுக்குள்ளாகவோ கிரியை செய்யும் பொழுது அங்கு ஒரு விடுதலையையோ ஆசீர்வாதங்களையோ அவர்களாலே பெற்றுக்கொள்ள முடியாது. எனவே இன்றைக்கு இந்த ஆவியை குறித்து நாம் சிந்தித்து இவைகள் எப்படி கிரியை செய்யும் என்கிறதை கண்டுபிடித்து அவைகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் இரத்தத்தினாலும் நாம் ஜெயம் எடுக்க போகிறோம். இந்த செய்தி உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமுள்ளதாக இருக்கும். எனவே கடைசி வரையிலும் இதை கேளுங்கள். கேட்டு பிசாசனுடைய தந்திரங்களை அறிந்து அவன் மீது நீங்கள் இயேசுவின் நாமத்திலே ஜெயம் எடுக்கும்படியாக நான் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். முதலாவதாக, இந்த ஆவிகள் மனிதனுடைய மனக்கண்களை குருடாக்கும். 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 4வது வசனத்திலே நாம் இதை பார்க்கிறோம். ஜனங்கள் வசனத்தை கேட்பார்கள், ஆனால் அந்த வசனத்தினாலே அவர்களுக்கு பிரயோஜனம் இருக்காது. காரணம், இந்த ஆவிகள் அவர்களுக்குள்ளாக கிரியை செய்து மனக்கண்களை குருடாக்குகிறதினாலே வசனத்தின் வெளிச்சம் அவர்களுக்கு கிடைக்காது. இப்படிப்பட்டவர்கள் எத்தனை வருடங்கள் சபைகளுக்கு சென்றாலும் அவர்கள் வாழ்க்கையிலே ஒரு விடுதலையையோ அல்லது மாற்றத்தையோ அவர்கள் கண்டுகொள்ளவே மாட்டார்கள். நான் அநேக விசுவாசிகளை பார்த்திருக்கிறேன். கிட்டத்தட்ட 30 வருஷங்கள் 40 வருஷங்களாக ரட்சிக்கப்பட்டு சபைக்கு செல்லுவார்கள். ஆனால் ஆரம்ப நாட்களில் எப்படி இருந்தார்களோ கடைசி வரையிலும் அவர்கள் அப்படியே வாழ்ந்து கொண்டிருக்கிறதை நான் பார்த்தேன். இதன் காரணம் இந்த ஆவிகளுடைய கிரியைகள். அவர்களுடைய மனக்கண்கள் குருடாக்கப்பட்டு அவர்கள் கர்த்தருடைய வசனத்தின் ரகசியத்தை அறிந்து கொள்ள முடிகிறதில்லை. இரண்டாவதாக, இந்த வசனத்தை எதிர்க்கிற ஆவி ஜனங்களுக்குள் தேவ வசனத்தின் அதிகாரத்தின் மீது குழப்பத்தையும் சந்தேகத்தையும் உண்டு பண்ணும். இந்த ஆவிதான் ஏதேன் தோட்டத்திலே ஏவாளுக்கு விரோதமாக கிரியை செய்கிறது. ஆதியாகமம் 3வது அதிகாரம் 1 வசனத்தில் நாம் அதை பார்க்கிறோம். உண்மையாகவே தேவன் சொன்னது உண்டோ என்கிற சந்தேகத்தை ஏவாளுக்குள் ஏற்படுத்தியது. இயேசு கிறிஸ்துவையும் இந்த ஆவி விட்டு வைக்கவில்லை. இயேசு கிறிஸ்துவினிடமும் சென்று உண்மையாகவே நீர் தேவனுடைய குமாரனோ என்கிற சந்தேகத்தை தூண்டியது. இப்படி சந்தேகத்தை தூண்டுவதன் மூலமாக கீழ்ப்படியாமையையும் தேவ வசனத்தை குறித்த தவறான புரிந்து கொள்ளுதலையும் இந்த ஆவிகள் உண்டு பண்ணும். ஒருமுறை ஒரு சபை போதகர் என்னிடம் பேசும் பொழுது அவர் கிறிஸ்தவர்களுக்கு வருகிற உபத்திரவங்களை சுட்டிக்காட்டி என்னிடம் ஒரு வசனத்தையும் கூறினார். இயேசு கிறிஸ்து பட்டயம் இல்லாதவர்கள் தங்கள் வஸ்திரத்தை விற்றாவது பட்டயம் வாங்கிக் கொள்ளும்படியாக சீசர்களுக்கு கூறினார் அல்லவா? எனவே சபையை உபத்திரவப்படுத்துகிறவர்களை நாம் சும்மா விடக்கூடாது, நாமும் ஆயுதம் ஏந்தி அவர்களோடு போராட வேண்டும் என்று கூறினார். அதில் அவர் உறுதியாக இருக்கிறதை பார்த்து நான் மிகவும் ஆச்சரியமடைந்தேன். இவர் ஒரு போதகராக இருந்தும் வசனத்தை இப்படி தப்பாக புரிந்து கொண்டிருக்கிறாரே என்பது எனக்கு ஆச்சரியத்தை உண்டு பண்ணுகிறது. காரணம், இது வசனத்தை எதிர்க்கிற ஆவியின் கிரியை. பிரியமானவர்களே, அநேக விசுவாசிகள் சபைக்கு செல்லாமல் பின்வாங்கி போக காரணம் இந்த ஆவியின் கிரியையே. மூன்றாவதாக, இந்த ஆவிகள் விசுவாசியின் இருதயத்தை கடினப்படுத்தும். எபிரேயர் 3:15 நாம் வாசிக்கிறோம், உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதீர்கள். இந்த ஆவி உங்களுக்குள் கிரியை செய்யும் பொழுது நீங்கள் தேவனுடைய வெளிப்பாட்டையோ தேவனுடைய கடிந்து கொள்ளுதலையோ சரிப்படுத்துதலையோ ஏற்றுக்கொள்ள மாட்டீர்கள். இந்த ஆவியினால் பிடிக்கப்பட்ட மனிதர்கள் தேவனுடைய ஊழியக்காரர்களையும் அதிகாரங்களையும் சபைக்குள் எதிர்க்கிறவர்களாகத்தான் இருப்பார்கள். இவர்கள் ஒருபொழுதும் தேவ வெளிப்பாட்டை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இதை என்னுடைய ஊழியங்களிலே அநேக ஊழியர்கள் மத்தியிலே நான் பார்த்ததுண்டு. கர்த்தர் ஒரு குறிப்பிட்ட காரியங்களை சொல்லி ஒரு வெளிப்பாட்டை கொடுக்கும் பொழுது
அவர்கள் கீழ்ப்படுகிறதில்லை. காரணம், எனக்கு வசனம் தெரியும், நான் ஒரு போதகனாக இருக்கிறேன் என்று இப்படிப்பட்ட ஒரு மேட்டிமையான எண்ணங்களினாலே அவர்களுடைய இருதயம் கடினப்பட்டு கர்த்தருடைய வெளிப்பாட்டையும் கர்த்தருடைய வசனத்தையும் எதிர்த்து அவர்கள் அநேக பாதிப்புக்குள் உள்ளாகி இருக்கிறதை நான் கண்டிருக்கிறேன். எனவே நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். நான்காவதாக, இந்த ஆவிகள் வசனத்தை நெருக்கி போடும். உங்களுக்குள் இந்த ஆவி கிரியை செய்யும் பொழுது உங்களுக்குள்ளாக அதிகமாக உலகத்தை குறித்த கவலைகள், பணக்காரனாக வேண்டும் என்கிற எண்ணம், அதிக பொருளாசை, மற்றவர்கள் உங்களை மதிக்க வேண்டும், எல்லோரும் உங்களை உயர்வாக பேச வேண்டும், எல்லா இடங்களிலும் நீங்கள் முதன்மையானவராக இருக்க வேண்டும் என்கிற எண்ணம் எப்பொழுதும் மேலோங்கி இருக்கும். இப்படிப்பட்ட எண்ணங்கள் உங்களுக்குள் மேலோங்கி இருக்கும் என்று சொன்னால் நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும், உங்களுக்குள்ளாக இந்த வசனத்தை எதிர்க்கிற ஆவி கிரியை செய்து கொண்டிருக்கிறது. எனவே இப்படிப்பட்ட எண்ணங்களின் நிமித்தமாக தேவனுடைய வசனம் உங்களுக்குள் வளர்ந்து பலன் கொடுக்கக்கூடிய சூழ்நிலை இருதயத்தில் இருக்காது. எனவே நீங்கள் உங்கள் வாழ்க்கையை பலனற்றதாக தான் கழித்துக் கொண்டிருப்பீர்கள். ஐந்தாவதாக, இந்த ஆவிகள் நேரடியாகவே தேவனுடைய ஊழியக்காரர்களுக்கும் பிரசங்கியார்களுக்கும் விரோதமாக தாக்குதல் செய்யும். அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கையிலே நாம் வாசிக்கிறோம். தெசலோனிக்கு எழுதுகிற நிருபத்திலே அவர் சொல்லுகிற பொழுது, அநேக முறை உங்களிடம் வருகிறதற்கு நான் ஆசையாக இருந்தேன், ஆனால் பிசாசினால் தடை செய்யப்பட்டேன் என்று சொல்லுகிறார். மேலும் பவுல் சென்ற எல்லா இடங்களிலும் இந்த ஆவிகளாலே பிடிக்கப்பட்ட மனிதர்கள் நேரடியாக பவுலை உபத்திரவப்படுத்தி அடித்து துன்பப்படுத்தினார்கள் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். இந்த ஆவிகள் இந்திய தேசத்தில் அதிகமாக கிரியை செய்கிறதை நாம் காண முடிகிறது. சபைகளுக்குள்ளாகவும் சத்தியத்தை பேசுகிற ஊழியக்காரர்களை மதவாதிகள் என்றும் பழமைவாதிகள் என்றும் ஏளன பேச்சுகளாலே இந்த ஆவிகள் துன்புறுத்தும். இது வசனத்தை எதிர்க்கிற ஆவியின் கிரியையை தவிர மற்றொன்றும் கிடையாது. ஆறாவதாக, இந்த ஆவி கள்ள உபதேசங்களை சபைகளில் உண்டாக்கி தேவனுடைய பிள்ளைகள் வழிவிலகி போகும்படியாக வகை செய்யும். பவுல் தீமோத்தேயுவுக்கு எழுதின 4வது நிருபத்தில் 1 வசனத்தில் சொல்கிறார், பிற்காலங்களில் மனசாட்சியில் சூடுண்ட பொய்யருடைய மாயத்தினால் சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசின் உபதேசங்களுக்கும் செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள் என்று எச்சரிக்கிறார். இன்றைக்கு அநேக கள்ள உபதேசங்கள் சபைகளுக்குள் பெருகி வருகின்றன. செழிப்பின் உபதேசம், ஹைபர் கிரேஸ் என்கிற உபதேசம், இவைகளெல்லாம் வசனத்தை எதிர்க்கிற ஆவியின் கிரியைகளை தவிர கர்த்தருடைய உபதேசங்கள் இல்லை. எனவே தேவ பிள்ளைகள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஏழாவதாக, இந்த ஆவிகள் கன நித்திரையையும் மந்த இருதயத்தையும் உண்டாக்கும். ரோமருக்கு எழுதின நிருபம் 11வது அதிகாரம் 8வது வசனத்தில் இதை காண்கிறோம். இந்த ஆவி ஒரு மனிதனுக்குள் இருக்கும் பொழுது அவன் வசனத்தை கேட்கிற பொழுது அவனுக்கு தூக்கம் வரும், நித்திரை உண்டாகும், அல்லது சிந்தனையிலே மந்த நிலைமைகள் உண்டாகும். பிரியமானவர்களே, உங்களாலே வசனத்தை கேட்க முடியவில்லை என்றால், உங்களுக்கு நித்திரை வருகிறது என்றால், உங்களுக்குள் வசனத்தை எதிர்க்கிற இந்த ஆவி கிரியை செய்கிறது என்ற அர்த்தம். உங்களுக்கு ஒரு விடுதலை தேவை. எட்டாவதாக, இந்த ஆவி கர்த்தருடைய வார்த்தையை வரும்பொழுது தனக்கானது அல்ல பிறருக்காக பேசப்பட்டது என்கிற பொய்யை விசுவாசியினுடைய இருதயத்திலே விதைக்கும். அநேக விசுவாசிகள் பேசுகிறதை அல்லது என்னிடம் சொன்னதையும் நான் கேட்டிருக்கிறேன். இன்றைக்கு செய்தி மிகவும் நன்றாக இருந்தது, தேவன் அந்த சகோதரிக்காக அந்த சகோதரனுக்காக தெளிவாக பேசினார் என்று சொல்லுவார்கள். இதன் மூலமாக இவர்கள் தெரிவிக்கிறது, தேவன் எனக்கு பேசவில்லை, அல்லது பேசப்பட்ட வார்த்தை எனக்கானது அல்ல, அது மற்றவர்களுக்காக பேசப்பட்டது என்று எண்ணுவார்கள். இது இந்த ஆவியின் கிரியையே. எனவே நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். பேசப்படுகிற வார்த்தை எனக்கானது என்று ஏற்றுக்கொள்ளக்கூடிய எண்ணமுடையவர்களாக தேவ பிள்ளைகள் மாற வேண்டும். 9வதாக, இந்த ஆவி ஒரு மனிதனுக்குள் கிரியை செய்யும் பொழுது வல்லமைக்காக, வெளிப்பாட்டுக்காக, அற்புதத்துக்காக மட்டுமே ஏங்க வைக்கும். ஆனால் தேவனுடைய வார்த்தையை இது ஏற்றுக்கொள்ளாது. இப்படிப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கை கர்த்தருடைய வசனத்தின் மீது கட்டப்படாமல் அற்புத அடையாளங்களின் மீது கட்டப்படும். இவர்கள் சீக்கிரத்திலே வஞ்சிக்கப்பட்டு பின்வாங்கி போவார்கள். எனவே கடைசி காலத்திலே இதை குறித்து நாம் மிகவும் எச்சரிக்கையுள்ளவர்களாக இருக்க வேண்டும். எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் எதிர்பார்த்த வகையில் தேவன் கிரியை செய்ய வேண்டும் என்று நினையாதிருங்கள். தேவன் எப்படி வெளிப்பட விரும்புகிறாரோ அப்படியே நீங்கள் கீழ்ப்படிந்து அவரை ஏற்றுக்கொள்ளுகிறதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும். இதுதான் உங்கள் வாழ்க்கையில் விடுதலையும் ஆசீர்வாதத்தையும் கொண்டு வரும். இன்றைக்கு அநேக கர்த்தருடைய பிள்ளைகள்
ஊழியக்காரர்கள் விடுதலை இல்லாமல் அடிமைத்தனத்தின் நுகத்திற்குள் இருப்பதற்கு காரணம் கர்த்தருடைய வார்த்தையை இருதயத்திலே எதிர்க்கும் சுபாவம் இருப்பதினால்தான். நீங்கள் எவ்வளவு பெரிய ஊழியக்காரனாக இருந்தாலும் சரி, வானத்திலிருந்து அக்கினியை இறக்கக்கூடிய அற்புத ஊழியம் செய்கிறவராக இருந்தாலும் சரி, அநேக வருட விசுவாசியாக இருந்தாலும் சரி, ஒரு மாணவனைப் போல கீழ்ப்படிதலோடு கர்த்தருடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ளுகிற மனப்பான்மை உங்களுக்குள் இல்லை என்றால், நீங்கள் வசனத்தை எதிர்க்கிற ஆவியின் பிடியில் இருக்கிறீர்கள் என்ற அர்த்தம். உங்களுக்கு ஒரு விடுதலை தேவை என்பதை மறந்து விடாதீர்கள். இப்பொழுது நாம் ஜெபிப்போம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே, பிதாவாகிய தேவனே, உம்முடைய சமூகத்திலே வந்து இந்த வார்த்தையை கேட்கிற அனைவருக்காகவும் நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்திலே வசனத்தை எதிர்க்கிற எந்த ஒரு ஆவியின் கிரியைகள் இவர்களுக்குள் கிரியை செய்யும் என்று சொன்னால் அது எப்பொழுதே அழிக்கப்படுவதாக. அவைகளுடைய கிரியைகள் வேரோடு பிடுங்கப்பட்டு அக்கினிக்கு இரையாக்கப்படுவதாக. தேவனாலே வராத எந்த ஒரு காரியமானாலும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இவர்களுடைய வாழ்க்கையிலிருந்து அப்புறப்படுத்தப்படுவதாக. இவர்கள் வசனத்தை ஏற்றுக்கொண்டு வசனத்தில் வளர்ந்து செழிக்க ஆசீர்வதிக்கப்பட கர்த்தர் உதவி செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென்.